அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்மையின் வழி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள், ஏமாற்றங்கள், மனவேதனைகள் நம்மை காயப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த வலி அப்படின்னு உங்கள் மனசு அழுதுகிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கண்ணில் இருந்து வடிகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும், உங்கள் அடி மனசில் இருக்கிற அந்த தவிப்பையும் அந்த ரஹ்மான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அல்லாஹ் தன் அடியானை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது நம்மளை அழிக்கிறதுக்காக இல்லை, நம்ம மனசை இன்னும் சுத்தப்படுத்தி நம்மளை அவங்கிட்ட நெருக்கமாக கொண்டு வர்றதுக்காக தான். வாழ்க்கையில் உங்களை ஏமாத்திட்டு போன மனிதர்களை நினச்சோ, இல்லை கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச தவறுகளை நினச்சோ உங்கள் மனசை போட்டு வதச்சிக்காதீங்க. அல்லாஹ் மிக சிறந்த மன்னிப்பாளன். நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்து அவன் முன்னாடி கையேந்தி, யா அல்லாஹு என்னை மன்னிச்சிருன்னு உங்கள் அடி மனசில் இருந்து ஒரு துளி கண்ணீர் சிந்தினாலே போதும். உங்கள் பாவங்களை அனைத்தையும் மன்னிச்சு உங்களை ஒரு கள்ளங்கவடம் இல்லாத குழந்தை போல மாத்திர கருணையாளன் அவன். நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கே தெரியாது. ஆனால் நம்மை படைத்த அல்லாவுக்கு எல்லாம் தெரியும். அவன் ஒரு கதவை அடைச்சா அதை விட சிறந்த 100 வாசல்களை நமக்காக திறந்து வைப்பான். அதனால் இழந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாவுக்கே அப்படின்னு மனதார நன்றி சொல்ல பழகுவோம். நாம எல்லாரும் எப்போதாவது ஓடிக்கிட்டு இருக்கிற ரயிலை கவனிச்சிருப்போமா? அந்த ரயில் எத்தனையோ ஊர்களை, மரங்களை, மனிதர்களை கடந்து தான் போய்கிட்டு இருக்கும். ஆனால் அது எதையாவது நினச்சி அந்த இடத்துலையே நின்றுடுமா? இல்லை, அதோட இலக்கை நோக்கி அது பாட்டுக்கு முன்னோக்கி போய்கிட்டே இருக்கும். அது போல தான் நேயர்களே நம் வாழ்க்கையும். கடந்து போன நாட்களில் நமக்கு சில ஏமாற்றங்கள், துரோகங்கள், மனவேதனைகள் நடந்திருக்கலாம். நாம் சில தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம். ஆனால் அதையே நினச்சி ஐயோ அன்னைக்கு அப்படி நடந்துருச்சே அப்படின்னு அந்த இடத்துலையே நம்ம வாழ்க்கையை நிறுத்திடக்கூடாது. ஏன்னா நேற்று என்பது ஒரு உடைந்த பானை, அதை உங்களால் ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் இன்று என்பது அல்லாஹ் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற ஒரு புதிய விடியல், ஒரு புதிய வாய்ப்பு. நம்மை படித்த அல்லாவுக்கு தெரியும் நாம் எந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கோம்னு. அவங்கிட்ட உங்கள் கவலைகளை எல்லாம் ஒப்படைச்சிட்டு, யா அல்லாஹ் போனது போகட்டும், இனி என் வாழ்க்கையை நீ அழகாக்கித்தா அப்படின்னு மனதார துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுடைய நேற்றைய காயங்களுக்கு நாளைய தினத்தில் மிக சிறந்த மருந்து கொடுப்பான். மற்றவங்க உங்களை மதிக்கலையா, உங்களை காயப்படுத்திட்டு போயிட்டாங்களா, கவலையே படாதீங்க. அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். உங்கள் தூய்மையான மனசை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு உங்களோட சுயமரியாதையோட உங்கள் குடும்பம், உங்கள் கடமைன்னு உங்கள் பாதையில் கெத்தாக போயிட்டே இருங்க. உங்களுடைய இந்த ஓட்டம்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்கள் பாரங்களை எல்லாம் அவங்கிட்ட இறக்கி வைங்க. அவன் உங்களுக்கு மிக சிறந்த அமைதியையும் நிம்மதியையும் தருவான். உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நன்மையின் வழியில் அமையட்டும் இன்ஷா அல்லாஹ்.